நான் மேரீட் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க. முதல் 5 வருஷம் எங்க வாழ்க்கை நல்லா போச்சு. எங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கா. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது வீடு, சில அசெட்ஸ்லாம் வாங்கினோம். ஆனா, இந்த 10 வருஷத்துல என் ஹஸ்பண்ட் வீட்டு வேலையில எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டார். அவரோடது ஒரு மேல் டாமினேட்டட் ஃபேமிலின்னு தான் சொல்லணும். அவங்க வீட்ல 2 பசங்க. எல்லா வீட்டு வேலையும் என் மதர் இன் லா தான் பாப்பாங்க. இப்ப கூட அப்படித்தான். என் ஃபாதர் இன் லா ஒரு ரிட்டயர்ட் எம்ப்ளாயி. அவர் என்ன பத்தியோ, வீட்டு வேலை பத்தியோ, இல்ல இமோஷனலியோ எதுலயுமே பாதர் பண்ணிக்க மாட்டார். ஆனா நான் வளர்ந்த ஃபேமிலி வேற. என் அம்மாவும் அப்பாவும் வொர்க்கிங். அவங்க கிட்ஸையும் வீட்டு வேலைகளையும் ஈக்குவலா ஷேர் பண்ணி நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் நாள் முழுக்க வீட்டு வேலைகள் செஞ்சு செஞ்சு எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடுச்சு. முதல் 5 வருஷம் நாங்க கம்பைன்ட் ஃபேமிலியா இன்லாஸ் கூட தான் இருந்தோம். என் ஃபாதர் இன் லா ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஆளு. அவர் என்ன பார்த்தாலே ஏதாவது ஒரு வேலை சொல்ல ஆரம்பிச்சிருவார். எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடும். சில நாள் அவர் கண்ல படாம இருக்க ரூம்லயே போய் உட்கார்ந்துக்குவேன். அப்பதான் என் மனசுல ஒரு பெரிய வெறுமை வந்துச்சு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள சண்டைகள் ஆரம்பிச்சது. என் கஷ்டத்த சொல்லணும்னா நான் கத்தி தான் பேசுவேன். அது என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்போதான் சண்டைகள் ஆரம்பிச்சது. கத்தி பேசுறது யாருக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு அப்புறம் புரிஞ்சுது. இப்போ நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். 50% கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ என் மேரேஜ காப்பாத்த மட்டும் இல்லாம, ஒரு இண்டிவிஜுவலா என்னோட கோபத்தையும், தாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண சில ஐடியாஸ் தேவைப்படுது. உங்க வீட்லயும் இப்படிதான் நடக்குதா? இதை எப்படிதான் ஹேண்டில் பண்றீங்க?